நான் நல்லவனா கேட்டவனான்னு யோசிக்கிறேன்ல. கண்டிப்பா நல்லவன் கிடையாது. ரங்கா பாஷா எல்லாம் I'm a bad boy. Hey hi guys, welcome back to Real to Creation. நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நான் இன்றைக்கி எடிட் பண்ண போகிறோம். நான் எடிட் பண்ண வீடியோ உங்களுக்கு தேவைன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதெல்லாம் டெய்லியும் போஸ்ட் பண்ணுறேன். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு தேவையான பீட் மார்க் கூடிய XML ஃபைலும் CAPCUT XML ஃபைலும் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த ரெண்டு லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பீட் மார்க் ஒன்று லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த ரெடி டு கிரியேஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கும், டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, டெலிட் பண்ண பிறகு கீழே ப்ளஸ் செகண்ட் இருக்குது, மீடியாக்குள்ளே போய்ட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த சாங்குடைய வீடியோ, இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு அந்த சாங் மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆடியோ மட்டும் எடுத்துக்கலாம். இதுலேருந்து வீடியோ வந்து டெலிட் பண்ணிடுங்க. ஓகே, அவ்வளோது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆடியோ வந்து கிடச்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு போய்ட்டு இமேஜுக்கு வந்து ப்ளஸ் செகண்ட் கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போய்ட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இமேஜ் ஆட் பண்ண பிறகு மேலே 3 டாட் இருக்கும், கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுங்க. ஃபில் ஸ்க்ரீன் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் தான் இருக்கும். இப்போ அப்படியே பின்னாடி வாங்க. கரெக்டாக அந்த பீட் மார்க்கில் எப்படி வைக்கிறதுனா அந்த ஏரோ மார்க் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். அந்த பீட் மார்க் நேராக வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜை வந்து கிளிக் பண்ணுங்கள். இமேஜை கிளிக் பண்ணி இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபுல்லாக வந்து இமேஜ் வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 8 செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் வந்து ஃபுல்லாக வந்து வந்திருக்கும். சேம் இதே மாதிரி தான் கரெக்டாக அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி கரெக்டாக அடுத்த பீட் மார்க்கில் வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு ஃபில் ஸ்க்ரீன் வச்சுட்டு இப்போ அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள். இப்போது தேர்டாகிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி கட் பண்ணியிருக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். சேம் இதே மாதிரி தான் இமேஜை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இமேஜை வந்து கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பீட் மார்க் ஃபுல்லாக வந்து உங்களோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, லாஸ்ட் இமேஜ் ஆட் பண்ண பிறகு இப்போ கீழே வாங்க. அப்படியே சாங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். சாங் கிளிக் பண்ணி அந்த ஏரோ மாதிரி கிளிக் பண்ணி எண்டுக்கு வந்துடுங்க. இப்போ மேலே இமேஜை கிளிக் பண்ணி தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் வந்துட்டு CAPCUT போங்க. CAPCUT வந்தது பார்த்திங்கன்னா கீழே வாங்க. கீழே இந்த ஃபஸ்ட்டாக இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இமேஜ் தெரியாது, லேயராக தான் தெரியும். அந்த 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட் கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க்குள்ளே வாங்க. பீட் மார்க்குள்ளே வந்தது இந்த லென்த்தாக இருக்கு இல்லையா ஃபஸ்ட் இமேஜ், அதை கிளிக் பண்ணி எஃபர்ட்குள்ளே போங்க. 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அந்த எஃபர்ட் பார்த்திங்கன்னா இந்த இமேஜுக்கு வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு CAPCUT போங்க. ரெண்டாவதாக இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாவதாக இருக்கிற இந்த எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காப்பி பண்ணிக்கலாம். இமேஜை கிளிக் பண்ணுங்கள். எஃபர்ட்குள்ளே போய்ட்டு 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி எஃபர்ட் கொடுத்துட்டு பீட் மார்க்குள்ளே வாங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க்குள்ளே வாங்க. பீட் மார்க்குள்ளே வந்ததும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பின்னாடி அப்படியே ட்ராக் பண்ணிட்டு போங்க. ஃபஸ்ட் இமேஜ் வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. அப்படியே பின்னாடி போங்க. இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 இமேஜுக்கு மட்டும் இந்த லென்த்தாக இருக்கு இல்லையா, இந்த 4 இமேஜுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த 4 இமேஜுக்கு மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேலே வேண்டாம். அதே மாதிரி தான் எஃபர்ட்குள்ளே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 இமேஜ் எஃபர்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சின்ன இமேஜெலாம் இருக்கு இல்லையா, இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேர்டாக இருக்கிற அந்த எஃபர்ட்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். அப்படி பின்னாடி வாங்க. அப்படியே பேக் வந்தீங்கன்னா இந்த தேர்டாக இருக்கிறியா இந்த எஃபர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி எஃபர்ட் கொடுத்து காப்பி பண்ண பிறகு பீட் மார்க்குள்ளே வாங்க. ஓகே, பீட் மார்க்குள்ளே வந்துட்டு அப்படியே பின்னாடி வாங்க. பின்னாடி வந்தீங்கன்னா இந்த 4 இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எஃபர்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த சின்னதாக இருக்கிற இந்த 4 இமேஜ் ப்ளஸ் இந்த பெருசாக இருக்கு இல்லையா இந்த இமேஜ், மொத்தம் 5 இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபர்ட்டை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, முடிஞ்சாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஈஸியாக வந்து உங்களால் எடிட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃபர்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ CAPCUT வாங்க. CAPCUT வந்துட்டு ஃபோர்த் எஃபர்ட் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ண பிறகு பீட் மார்க்குள்ளே வாங்க. ஓகே, பீட் மார்க்குள்ளே வந்துட்டு அப்படியே பின்னாடி வாங்க. ஓகே, பின்னாடி வந்தீங்கன்னா
ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். ஓகே, இதிலேருந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து ஒரு 7 இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து இந்த ஒரு எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தாக இருக்கு இல்லையா, இந்த இமேஜ் வரையும் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க எஃபெக்டை. நெக்ஸ்ட்டு என்ன சாங் வந்து எடிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுறேன். ஓகே, லாஸ்ட் இமேஜு. ஓகே, இப்போ பேக் வாங்க. 7 இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ பேக் வாங்க, ஷேக் எஃபெக்ட்குள்ளே போங்க. உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, இந்த எஃபெக்டை வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்குள்ளே போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பீட் மார்க்குள்ளே வாங்க. ஓகே, பீட் மார்க்குள்ளே வந்துட்டு அப்படியே பின்னாடி வாங்க. அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா இதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு இமேஜுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இமேஜுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும் இந்த எஃபெக்ட்டு. ஓகே, இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, இதுக்கப்புறமா இருக்கிற இந்த இமேஜுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் தான். நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்டை ஆட் பண்ணியிருப்போம். அப்படியே முன்னாடி வாங்க. ஓகே, அப்படியே முன்னாடி வாங்கன்னா ஸோ இந்த எஃபெக்ட் தான் அது. ஓகே, இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பின்னாடி வாங்க. ஓகேவா, அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா இதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து லாஸ்ட் எண்டு வரையும் பார்த்திங்கன்னா ஒரே எஃபெக்டை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிசி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்ட்குள்ளே வந்துட்டு ஃபஸ்ட்டாக இருக்கு இல்லையா, இந்த 4 லேயர் வந்து பார்த்திங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண பிறகு அந்த ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த ஏரோ மாதிரி பக்கம் அந்த ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி காப்பி 4 லேயர்னு கொடுத்துட்டு பேக் வந்துட்டு பீட் மார்க்குள்ளே வாங்க. அதே லேயரை வந்து கிளிக் பண்ணி பேஸ்ட் 4 லேயர்னு கொடுத்திங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இமேஜ் வரையும் பார்த்திங்கன்னா வந்திருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பிறகு ஓகே, லாஸ்ட்டாக ஒரு டைம் வந்து எல்லா இமேஜுக்கும் எஃபெக்ட் ஆட் பண்ணியாச்சுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ண பிறகு அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி வந்து ஃபுல்லாக வச்சுட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காம ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதை ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். அது வரையும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.